அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோம். எங்கள் பங்காளி இன்று மாண்ட நாள், அண்ணன் பாண்டியா இன்று செத்த நாள். 243 ரன் அடிச்சு எப்படா தோக்குறீங்க? பும்ரா இம்ரா எல்லாம் லைன் அப்ல வச்சுக்கிட்டு பவுலிங் லைன் அப்ல. ஏன்னா எங்களால முடியும். அது பும்ரா வேணா, எங்களுக்கு அவங்க இம்பாக்ட் சப் தான் எனக்கு தெரியணும். இம்பாக்ட் சப் நாங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் பிளேயிங் இல்ல, லெவல்ல இருந்து இம்பாக்ட் சப் போங்க. நான் கொண்டு வந்த காரணம் ஃபைனல் ஓவர் போனா அவன் டிஃபர் பண்ணிடுவாருன்னு. ஃபைனல் ஓவர் போகாம போட்டது எங்களோட தப்பு. சரி ஆனா இந்த கேம் தான் எனக்கு தெரிஞ்சு, நீங்க அந்த சிஎஸ்கே இம்பாக்ட் சப் கூட பரவாயில்ல, இந்த கேம் ரெண்டு டீமோட இம்பாக்ட் சப்புமே சூப்பரான இம்பாக்ட் செலக்ஷன்ஸ். இம்பாக்ட் சப்பே வானா, எங்களுக்கு நாங்க 11 பிளேயர்ஸ் வச்சு ஆடிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க அனிகேத் வர்மா எடுத்தாங்க, அவனை ஆட விடாம பண்ணுன்றதுக்காகவே இவங்க சர்துல் தாக்கூர் எடுத்தாங்க போல. ரெண்டு இம்பாக்ட் சப்பும் வானா, நம்ம 11 அடிக்கலாம். இல்ல இம்பாக்ட் சப் இல்லாமலே 243 சேஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா சவனே சர்துல் தாக்கூர் பார்த்து குஷியா இருப்பல. அடுத்த சிஎஸ்கே வேற சர்துல் தாக்கூர் ஒருவாரு சேப்பாக்கிட்டு. ஆமா அந்த அது லைட்டா சர்துல் கொஞ்சம் தாக்கூர் ஆனந்தமா அப்பா சர்துல் தாக்கூர் வராருப்பா, அவருக்கு ஒரு 100 ரன் இருக்கலாம் அப்படின்னு பாப்பீங்கல்ல நீங்க. பாப்போம். இவனுங்களும் சிஎஸ்கேவும் ஏதோ பயமுத்தி நேரங்கானுங்க. திடீர்னு இவனுங்களும் பிளேயிங் லெவன் மாத்த தான் போறாங்க. நீ இரு, அந்த ப்ரிவியூல பேசலாம். கம்முனு இரு. இந்த மேட்சோட ரிவ்யூ பேச ஃபர்ஸ்ட். இந்த மேட்ச்க்கு பாப்பா எவ்வளவு ரன்? ஒண்ணு இல்லையா, 243 அடிச்சு ஒரு டீம் பேசுனா அதுக்கு என்ன ரிவ்யூ கிட்டத்தட்ட 500 ரன். ஒண்ணுமே பண்ணல அவங்க, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 500 ரன் போயிருக்கு இந்த மேட்ச்ல. நீ எதுவுமே பேசுறதுக்கு இல்லங்கிற. நான் எவ்வளவு கான்பிடண்டா இருந்தேன் தெரியுமா மும்பை. அப்புறம் ஏன்டா ரிவர்ஸ் ஜிங்ஸுக்கு தான் நான் எஸ்ஆர்ஹெச் ப்ரெடிக்ஷனே சொன்னேன். போட்டான்டா. அது நான் பண்றதுடா, நீ எப்படி? ஓ கேவலமா ஆடுறீங்க. ஒரு மேட்ச் தான்டா ஜெயிக்க சொன்னோம் உங்களை. வேற ஏதாவது கப் பண்ணீங்க தான் சொன்னோம். உட்கார வச்சிட்டீங்களா தேர்ட் ஸ்பாட்ல போய். நீங்க ஃபீல் பண்றீங்க ரத்தம் இங்கிலீஷ் வந்துட்டாரு. அவன்ல இருந்து போங்கடா. எனக்கு ரத்தம் கொதிக்குது. எப்படி போக்குறீங்க இந்த மாதிரி தோக்குறீங்கடா? 200 அடிச்சீங்கன்னா நானே சொல்லிருப்பேன் கிளம்பு 15வது ஓவர்ல முடிச்சிருவாங்கன்னு நானே சொல்லிருப்பேன். 243 அடிச்சிட்டீங்க சூப்பரா. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, இந்த சீசன்ல வந்து யாருமே செஞ்சுரி அடிக்க கூடாது போல. நீங்க அடிச்சீங்கன்னா 90ல ரிட்டையர் கை கூப்பிட்டுருங்க அந்த பிளேயரை. செஞ்சுரி அடிக்க கூடாதீங்க அவனை. எந்த டீம் எல்லாம் செஞ்சுரி அடிக்கிறோம் எல்லாரும் தோக்கறீங்கடா. சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரியில எங்க டீம். சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரி ஜெயிச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஜெயிச்சாங்களே. சஞ்சு சாம்சன் வந்து ஆட் அவுட். அது வந்து சிஎஸ்கே வர்சஸ் அந்த டீம் கிடையாது. சஞ்சு சாம்சன் பேட்டிங் வர்சஸ் ஆப்போசிட் டீம், அப்படிதான் அவங்க ஆடுவாங்க. அது சஞ்சு விட்டுரு, நான் சொல்றேன். ராகுல் 150 அடிச்சு தோக்கதாங்க அன்னைக்கு. அப்ப திலக் வர்மா ஏதாவது ஒண்ணு வெளியே போகுங்க. நீங்க மெஜாரிட்டி பாருங்க, 50-50 பரவாயில்ல. 80% 20% இருக்கு செஞ்சுரி அடிக்கிற டீம்ல. ஆமா, டிகாக்கே தோத்துட்டாங்க. இப்ப ரிக்கில்டன் தோத்துட்டாங்க. எல்லாம் செஞ்சுரி அடிக்கலையும். ராகுல் தோத்தான், அதுக்கப்புறம் வந்து சூர்யா வச்சு தோத்தான். எல்லாம் செஞ்சுரி அடிச்சா தோத்துருவாங்க போல. நீங்க 90 இருக்கும்போது ரிட்டையர் பண்ணி கூப்பிடுங்க அவங்கள. எனக்கு என்னமோ அவங்க அவ்வளவுதான் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்ங்கிற மாதிரி தான் 11 எடுத்து அந்த மாதிரி இருக்கு. 11 பிளேயிங் லெவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல பிளேயிங் லெவன் நிறைய நல்ல சேஞ்ச் தானே பண்ணாங்க. நம்ம நேத்து பேசின மாதிரி வில் ஜாக்ஸ் உள்ள வந்துட்டாரு, அவங்க ட்ரெண்ட் போல்ட்டும் உள்ள வந்தாங்க. சோ ஓரளவுக்கு ஆனா வின் பண்ற மாதிரி தான் ஆடினாங்க. அதுக்குதான் ஆடணுன்ற மாதிரி. ஆனா அவங்க நிலைமை அப்படி இல்ல. இன்னைக்கு ஒருத்தனை மட்டும் இன்னைக்கு அடிக்கணும்னா நமந்தீர் தான். அங்க மட்டும் அடிக்கணும். அவனாலதான் முடியுது. ஏய் பேட்டிங்னு சொல்லாதடா. பேட்டிங்ல எல்லாரோட ஸ்ட்ரைக் ரேட் நமந்தீரோட ஸ்ட்ரைக் ரேட் 16 பால் 20 ரன் அடிச்சாங்க. டேய் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகலன்னா சரி. இத்தனை மேட்ச் நீங்க தோத்ததுல உங்க கேப்டன் உங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் பேசாதடாங்க. கேப்டன் கடந்து வந்துட்டோம்டா. எல்லா மேட்சும் கேப்டன் பண்ண இருக்கான். உனக்கு மேட்சுக்கு மேட்ச் டீசென்ட்டா ஆன நமந்தீர் இன்னைக்கு ஃபெயில் ஆனான்னு நீ அவனை வந்து கூடாது போயிட்டு ஃபீல்டிங் கேட்ச் விடுறதெல்லாம் டிராவிஸ் ஹெட்ட போய் அடிக்க விட்டுறீங்களா? அவனே தடவிட்டு இருந்தான்டா சீசன் ஆரம்பத்துல இருந்து 20 ரன் 30 ரன் அடிச்சிட்டு இருந்தான். 79 ரன் 75 ரன் அடிக்க விடுறீங்க. 3 கேட்ச் டிராப் டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஒரு கேட்ச்ல 2 கேட்ச்ல 3 கேட்ச் மாமி. அந்த மாதிரி 3 கேட்ச் நம்ம 3 கேட்ச் பிளஸ் இன்னொரு கேட்ச் எடுத்தாங்க. அதுக்கு அப்பீலுமே பண்ணல கீப்பர், அப்படியே விட்டான். வந்துட்டு போடா நீ. என்னடா இது? பிளேயிங் லெவன்ல இருந்து வாங்கயா ஃபேஸ் பை ஃபேஸ். நீ என்ன ட்ரீட் பண்ற? நீ எப்படிடா தோப்பீங்க ஒரு மேட்ச் அப்படின்னு நான் யோசிச்சு எனக்கு மன வருத்தமா இருக்குடா. ஏய் கம்மன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஜாலியா இருப்போம் வாழமா. பக்கத்துல எல்லாம் இல்ல, நீ கடைசிக்கு போயிடுவீங்க. எனக்கு நீங்க ஆடுறது பார்த்தா எல்எஸ்சி கிட்டயே தோப்பீங்கன்னு தோணுது.
ஆமா ஆமா நான் கேகேஆர் ஒரு மேட்ச் ஜெயிச்சா நான் மனசு போதும்டா. ரெடி பண்ணிட்டேன். வுடன் ஸ்பூன் எங்களுக்காக இந்த சீசன். இவன் ஆடுறத பார்த்தா எல்எஸ்சி கிட்டே தோப்பாங்க போல. ஓ மை காட். தோத்தீங்கன்னா நீங்க அடுத்த சீசன் ஆடாதீங்க. ஒரு சீசனே பிரேக் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாங்க சீசன்ல இருந்து நாங்க அதுதான் 2028 சொல்றோம். நாங்க சீசன்ல இருந்து ஆட வாங்க. பாண்டியாவோடய 5 கப்பை சேர்த்து தரோம். எந்த டீம் எடுத்துக்குதோ ஓகே எங்களுக்குங்கிறேன். 5 கப்பை வித் பாண்டியாவோட தரோம் நாங்க. இல்ல ஆனா மேட்சுக்கு வரும். ஸ்டார்ட் பண்ணது ரொம்பவே நல்லா பண்ணாங்க ஓபனர்ஸ். அதான் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் வந்தாரு இன்னைக்கு. சோ ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. வில் ஜாக்ஸும் சரி, அந்த சைடு நம்ம செஞ்சுரி நாயகனும் சரி, நல்லா அப்படியே குஷியில இருந்தாரு ஜெயிச்சிடலாம் இந்த மேட்ச்னு சொல்லிட்டு. எகிரி குதிச்சுலாம் செலிப்ரேஷன் பண்ணாரு. ஆனா சரி படிப்படியா போவோம். சொல்லுங்க, பேட்டிங் பத்தி சொல்லுங்க. பேட்டிங் அதான் லைக் ரிக்கல்டன் ஜாக்ஸ் 2 பேருமே. ஜாக்ஸ் அந்த எப்போதுமே போய் 50 கிராஸ் பண்ணாம இருந்தாங்க பவர் பிளேல. ஸோ ஜாக்ஸ் வந்து அந்த இம்பர்டஸ் கொடுத்ததுனாலதான் ஒரு 70 ஆச்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்மளால பேட்டர் தூக்கிட்டு வந்துட்டாரு நம்ம 360 டிகிரி நாயகன். அவர் வந்தாரு, ஃபைனல் லெக்ல கொடுத்து வழக்கம் போல போயிட்டாரு. அவர் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவரு இன்னும் இந்திய கேப்டனா போக வேண்டாம், அப்படியே மும்பை முடிச்சுட்டு மும்பையிலே செட்டில் ஆயிடலாம். அவரு எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை அவர்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மந்தீர் வந்தாரு. அந்த இதுக்கு எடுத்து விட்டாங்க அதோட காம்பினேஷனையும். 1 டவுன் எப்போதும் ஆடிட்டு இருந்தா, இப்போ 2 டவுன் தள்ளிட்டாங்க. ஸோ அவர் பரவாயில்ல, அவரையும் அடிக்க முடியாது பெருசா. அவர் இப்பதான் வந்திருக்காரு ஐபிஎல் லைக் 3rd இயர் சீசனு. பரவாயில்ல, அவரு ஓகே. அதுக்கப்புறம் அந்த இவருமே பாண்டியா வேற வந்துட்டாரு அடுத்தது, திலக் வர்மா வராம. பாண்டியாவுக்கும் இங்க பாண்டியா அடிச்சாருன்னு சொல்ல மாட்டேன், இங்க அடிக்க விட்டாங்க பாண்டியாவை. அந்த ஸ்லோயஸ்ட் ஷார்ட் பால் போட்டிருந்தா ஒரு 1 பால் எடுத்துருக்க மாட்டாரு. தேவையில்லாம ஸ்லாட் பால் ஃபுல்லா ஏகப்பட்டது போட்டாரு. எனக்கு ஒண்ணு புரியல. வரும் இதுக்கு நீ போய் பிளேயிங் லெவன் முடிங்க. எதுக்கு திலக் வர்மாவை வந்து கீழே இறக்குறாங்க புரியல. ஏன்னா இப்ப நம்பர் 5னாலே பாண்டியா தான். கீழே இறக்கி விட்டு ஹர்திக் பாண்டியா தான் நம்பர் 5 பாண்டியா தான் அங்க எழுதி வச்சிருக்கு மும்பை இந்தியன்ஸ். அப்படின்றப்போ மாத்த முடியாது. பேட்ஸ்மேன் வந்து பண்ணக்கூடாது. நம்பர் 3 ஆட வச்சு பாருங்களேன். இப்போ என்ன இது ஒண்ணும் இல்லடா. உண்மையில சிஎஸ்கே ஒரு மட்டினா எம்ஐ அதை விட பெரிய மட்டியா இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாம் இவங்க மேனேஜ்மெண்ட் யாரும் அடிக்கல. சிஎஸ்கேவை தான் திட்டிருக்கானுங்க போட்டு. பாண்டியா உள்ள வந்தப்ப எந்த அடி அடிச்சாங்க, என்ன அடிக்கலங்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய அடி வாங்குறது நாங்க தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்கு அப்புறம் கோச்சிங் ஸ்டாஃப் கூட நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு நிறைய இருக்கு. எடுப்பாங்க, அம்பானி அண்ட் கேங் எடுப்பாங்க நிறைய. அவன் தான் எடுக்கணும். லைக் ஐ படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, மெயின் வில்லனே அவர் தான். அதேதான், இவனை தூக்குங்க முதல்ல. அவன் பாட்டுக்கா இல்ல, அங்க குஜராத் டைட்டன்ஸ்ல ஜாலியா ஹீரோ மாதிரி சுத்திட்டு கூட்டு வந்து இங்க போட்டு அடி அடின்னு அடிக்க வைக்கிறீங்க. அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லல்ல. அவருக்கு தானே வந்தாரு அப்படியே. அவர் டீசெண்டா பஞ்சாப்ல லெகசி கிரியேட் பண்ற மாதிரி அவர் அங்க நல்லா கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்ல இல்ல என்ன காசு அங்கேயே கேப்டனா அங்கேயே ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படி அவர் எதுக்கு இங்க புடிச்சு தேவையில்லாம நீங்க தான் போய் பேசிருப்பீங்க. அவரவா வந்தாரு, நீங்க போய் டீல் ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி வா வருவோம் திரும்ப நம்ம டீம் தானே அப்படின்னு வந்துட்டாரு. இப்ப முடிச்சு விட்டாரு. அதெல்லாம் வாங்க 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 பிளேயிங் லெவன் ஆரம்பிச்சீங்க, இங்க போறீங்க வாங்க. ஆனா வந்து எனக்கு தெரியல, பிரபுல் இங்க உட்கார வச்சு நான் அஞ்சு பேர் ஆடுவாங்கன்னு பார்த்தா இவங்க சிவகுமார் சைனாமேனே உட்கார வச்சாங்க. அவரு தானே நல்லா போட்டாரு உங்களுக்கு, அவரே உட்கார வச்சீங்க. ஆனா அவனுக்கு நீங்க வின் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஆடுன மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி நீங்க தோத்துருக்கீங்க. அதான் லைக் அதேதான். லைக் இந்த டீம் இன்னைக்கு ஃபுல்லாமே நல்லா பவுலிங் போட்டது இஷான் மலிகா தான். சூப்பரா போட்டாரு 4 ஓவருமே. எப்பயாவது ஆட் பவுண்டரினா போச்சே தவிர அவர் பால்ல ஈஸியா அடிக்க முடியல. இன்னைக்கு ஸ்லோவர் கட்டர்ஸ் லென்த்துமே நல்லா இழுத்து போட்டாரு, வேரியேஷன் காட்டினாரு. ஸோ அவரால்தான் இன்னைக்கு எஸ்ஆர்எச் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. 4 overs 28. அதுவும் இல்லாம மேஜரா இந்த கேம் வந்து ஒரு அவங்க இன்னொரு 20 ரன் கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்களான்னு நீங்க கேக்குறதுலாம் வாஸ்தவமான போயிடுச்சு. நான் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே அது ஒரு ப்ரெஷர் கொடுக்குற விஷயம் தான். எங்க எஸ்ஆர் ஜெயிச்சாங்கன்னா ஆர்ஆர் கூடயும் சரி இன்னைக்கும் சரி அந்த டெத் ஓவர்ஸ்ல நல்லா போட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஓவர் 41 ரன் தான். ஆர்ஆர் கூடயுமே லாஸ்ட் 4 overs 38 39 தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க டெத்ல கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க பேட் கமின்ஸ் 1 ஓவர், ஈசன் மலிங் 1 ஓவர் டெத்ல நல்லா போட்டுறாங்க. அவங்க 2 சின்ன பசங்களுமே பிரபுல் இங்கேயும் சரி சாகிம் சரி சக்கிமும் சரி 2 பேருமே யாக்கர்ஸ் நல்லா போட ஆரம்பிக்கிறாங்க. சோ நியூ பால்ல தான் அடி வாங்குறாங்க. அவங்க டெத்ல நல்லா போட்டுறாங்க. சோ இன்னைக்குமே 4 ஓவர் 41 16 overs 202 இருந்தாங்க மும்பை. 240 நிறுத்திட்டாங்க அவங்கள. ஈஸியா அவங்க போயிட்டு இருந்த ஃப்ளோல படி போயிருந்தாலே 260 தாண்டி இருக்கணும். அவங்க எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் இல்லாம அந்த ஃப்ளோல நீங்க 4 ஓவர் பாத்தீங்கன்னா நீங்க ஆடிட்டு இருந்த 16 overs 200னா 12 overs 13 overs per over ஆடிட்டு இருந்திருக்கீங்க அந்த டைம்ல.
நீங்க இங்க இருந்து 4 ஓவர்ஸ்க்கு நீங்க 13 ரன்ஸ் போட்டாலே 50 தாண்டணும். 250 260 வர வேண்டிய ஸ்கோர், நார்மலா போக வேண்டிய ஸ்கோர் 240ல நிறுத்திருக்காங்க. சோ அது ஒரு பெரிய பூஸ்ட் தான் அவங்களுக்கு. சோ டெத் நல்லா போட்டுறாங்க அவங்க. அதனால பேட்டிங்கும் வந்து அந்த ஃப்ளோவோட பேட்டிங் போகும்போது மொமெண்டமோட இன்னைக்கு வருவாங்க. ஒண்ணுமே மிஸ்டும் பண்ணாங்க. என்னன்னா லைக் அவங்க சையோ புஷிங் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் 2 போட வச்சிருந்துருக்கலாம். ஆமா, எதுக்கா அந்த ஒரு ஓவர் கட் பண்ணி இங்கே போயிடலாம்னு தெரியல. சகி புஷினும் போட்டிருந்தா 230 மேபி நின்று இருக்கும். லைக் மும்பையோட பேட்டிங் இங்கே கடைசி ஓவர் போட்டதால 15 ரன்ஸ் அந்த ஓவர்ல எடுத்தாங்க. அத ஆமா மிஸ் பண்ணாங்கன்னா என்ன அந்த 10 ரன்னால ஜெயிச்சிங்களா? இல்ல இல்ல போட்டிருந்தா பண்ணியிருந்தா எல்லாம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்னும் ஒன்னதுக்கு இல்ல. உங்க மேல நம்பிக்கை வச்சு எங்களுக்கு நாமம் போட்டதோட சரி, நீங்க நாசமா போயிருக்கீங்க. அடுத்த மேட்ச் நம்பிக்கை வைங்க அவங்க மேல. CSK என்னடா பிரச்சனை? நீங்க 6 மேட்ச் ஜெயிச்சு மேல போங்க. நாங்க கால்குலேட்டர் எடுத்து உட்கார, நாங்க அடுத்த 6ல 6 ஜெயிச்சு மேல போலான்னு இருக்கோம். பார்த்தா நீ இப்ப SRH போலாம்டா 6 ஜெயிச்சிங்க இப்ப கூட 12 பாயிண்ட் 18 பாயிண்ட் போயிரும்டா. இப்போ இவனுங்க 18 பாயிண்ட் போயிரும்டா 6க்கு 6 ஜெயிச்சனா. 18 பாயிண்ட் அப்போ போகும் நீ பிளஸ் ரன் ரேட் குடுக்கறதுக்கு நாங்க இப்ப சேப்பாக்கல வந்துட்டு இருக்கோம். இந்நேரம் ஃபிளைட் ஏறி இருப்பாங்க ஆளுங்க. 16 பாயிண்டே குவாலிஃபை ஆவாங்கடா. 18 பாயிண்ட்ல ஈஸியா செகண்ட் பிளேஸ். இந்நேரம் ஃபிளைட் ஏறி இருப்பாங்க. உனக்கு அதேதான். சரி வாங்க, பேட்டிங் பேசுறீங்களா? எம்ஐ பேட்டிங் பேசுறீங்களா? நடுவுல வந்து பேசணும். நடுவுல வந்து புலம்பிட்டு போவான். SRH பேட்டிங் வாங்க. இல்லடா இப்ப SRH எம்ஐ batting போன வாங்க. ஃப்ளோக்கு நான் வந்து பஞ்சாபோட அதிகமா போயிடுவாங்கன்னு நினைச்சேன். 266 அதை தாண்டி இந்த சீசனோட ஹையஸ்ட் ஸ்கோர் போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் நடக்கல. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்க்கு வந்தோம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க ஓபனர்ஸ் 2 பேருமே இன்னைக்கும் ஃபயர் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தெரியாம ஆடிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட்டையும் இன்னைக்கு போட்டு பொலன்னு பொழக்க வச்சிட்டாங்க எம்ஐ வந்து. சோ அவங்க பவர் பிளேல கேம் முடிச்சாங்க. அதான் கேட்ச் விட்டா இப்படிதான் நடக்கும். ஒரு கேட்ச் விட்டாலே அடி அடிப்பாங்க. 2-3 கேட்ச் விட்டீங்கன்னா பின்ன டிராவிஸ் ஹெட் ஸ்டாண்ட்ஸ்ல உட்கார்ந்து இந்த ரோஹித் சர்மாவை பார்த்துனே அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பாண்டியா மேல எரிச்சல் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். எதுக்கு ரோஹித் இறக்கல. பிளஸ் இன்னைக்கு அவர் அடிச்சதுமே தீர்மே ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. என்னன்னா பவுண்டரி இருக்குன்னா 1.5 yards முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அவர் விட்டு இருந்த 2 கேட்சுமே ஒரு கேட்ச் 6 லைன் போய் விழுந்திருப்பாரு. இன்னொரு கேட்ச் ஃபர்ஸ்ட் கேட்சே அதுவே 1.5 hours முன்னாடியே இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நின்று இருந்து அவர் கை மேல பால் போட்டு கூட புடிச்சிருக்க மாட்டாரு இன்னைக்கு. அவர் எங்க போனாலும் அவர் கையில பால் நிக்கவே இல்லை. அவரை தேடி வந்துட்டு இருக்கு பால். வேற பாவமா இருந்து எனக்கு பாக்க. இல்ல இந்த மேட்ச் பார்க்கும்போது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எம்ஐ ஃபீல்டிங் ஒரு மாதிரி நிக்க வச்சிருந்தாங்களோ, அந்த எப்படி சொல்றது, அந்த அந்த அக்யூரேட்டான நிக்க வச்சது ஓகே, அந்த அந்த ரீஜன்ல பால் போச்சு. ஆனா இப்போ ரோஹித் சர்மாவோ எம்எஸ் தோனியோ இல்ல நிறைய பெரிய பெரிய கேப்டன்சி பேட் கமின்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிக்க வைக்கும் போது எப்படி சொல்றது, அந்த கேப்ஸை வந்து அவங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க கரெக்டான லொகேஷன்ல நிக்க வைக்கிறாங்க, ஆனா அங்க அடிச்சா 4 போகுது. அங்க ஃபீல்டர் இருக்காரு ஆனா 4 போகுது. அது இப்ப என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. மிஸ்ஃபீல்டும் இல்ல, ஆனா இங்க இருக்காருன்னா பால் பக்கத்துல இப்படி கொஞ்சம் அந்த ஒரு இந்த கவர் பண்ண முடியாத ஒரு டிஸ்டன்ஸ்ல நிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இன்னுமே இவங்களுக்கு வரலையா, ஹர்திக் பாண்டியா சரியா பண்ணலையான்ற மாதிரி இருக்கு. நிறைய ஒரு கிளாஸ் அடிச்ச 4லாம் பாருங்க, அஸ்வினி குமார் ஓவர்ல கிளாஸ் அடிச்ச 4லாம் அவர் சும்மா போர் அடிக்குதுன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. லேஸ் பண்ணிட்டாரு அவர் நல்லா. நீங்க அதான் சொல்லணும் வந்த, நீங்க டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸோட கிளாஸ் இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு சரியான இன்னிங்ஸ். அந்த பும்ரா எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு 6 அடிச்சாரு பாரு, அதெல்லாம் சரியான ஷாட். சம்மாடி இன்னைக்கு போட்டு வெளுத்துட்டாரு எல்லாரையும். அதுதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்க்குமே எம்ஐக்குமே அந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்க. எஸ்ஆர்ஹெச்ல மும்பைல லைக் யாருமே பண்றது இல்ல. ஸ்டாண்ட் அவுட் பண்ணாலும் வந்து 15 பால் 30ன்றது உங்களுக்கு வின் பண்ணி கொடுக்காது. இந்த மாதிரி லாங் இன்னிங்ஸ் ஆடணும். 25-30 பால் 60-70 அடிச்சாதான் நீங்க வின் பண்ண முடியும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் பார்த்தாலே தெரியுது, பிட்ச்ல எதுவும் இல்லைன்னா 250 அடிச்சாதான் வின் பண்ண முடியும் போல. அதுவே உங்களுக்கு பத்தாது போல. சோ நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஆடி இருக்கணும். நீங்க அவர் ரிக்கல்டன் மட்டும் தனியா ஆட விட்டீங்க. அவர் கூட கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் யாராவது ஆடி இருக்குமோ எனக்கு தோணுச்சு. ஆனாலும் இந்த ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்கலாம். நீங்க எனக்கு திருப்பி நான் அந்த பாயிண்ட் தான் வருவேன். இல்ல இதுதான் நம்ம குரூப்லயே பக்தா ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு 300 அடிக்கலாம் நீங்க அப்படின்னு. அதேதான் 300 அடிச்சிருந்தாலும் நாங்க குடிச்சிருப்போம். இங்க போடுறத யாருக்குமே இன்னைக்கு பும்ரா ஆஃப் டே வந்தது. இதே ஆஃப் டே இந்தியா செமிஃபைனல்ஸ் அடிக்கும் பாத்தீங்களா, வான்கடை பிச்சிலே தான் அன்னைக்கு அவருக்கு வந்திருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பேர் வச்சு இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. அன்னைக்கு வந்திருக்காது, ஏன்னா அன்னைக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன் இல்ல. ஆனா போறதுக்கு அவருக்கு என்ன சம்பளம், இன்னைக்கு அவருக்கு எல்லாம் ஒரு யாருக்கும் லேண்டும் ஆகல. இன்னைக்கு பும்ராக்கு ரொம்ப ஆஃப் டே. ஆஃப் டே வந்து எல்லாருக்கும் வரும். நீங்க ஒன்னும் மிஷின் இல்ல, எல்லா மேட்சும் வந்து கரெக்டா போட்டு டைட்டா போட்டு போறதுக்கு. ஆஃப் டே வரும் தான். ஆஃப் டே வந்தா இந்த டீம் இன்னும் மோசமா இருக்கு. அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு.
ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 4th டைம் 50 ரன்ஸ் கன்சீட் பண்றாங்க. 50+ ரன்ஸ் கன்சீட் பண்றாங்க. இவரு 4 வாட்டி தான். அதுவும் இல்லாம 4th மும்பை 5th தெரியல. 4வது வாட்டி. இதுதான் மும்பை 4வது வாட்டி. ரோஹித் கேப்டன்சி இருந்தப்போ 200 சேஸ் பண்ணது கிடையாது. லைக் ஆப்போசிஷன் யாருமே. எங்க தலைவன் வந்ததுக்கு அப்புறம் 200 அடிச்சாலே சேஸ் பண்ணிக்கோங்கன்னு விட்டுறாரு பாண்டியா. ஒவ்வொரு லெகசியும் அப்படியே துண்டு துண்டா உடைக்கிறாரு எங்க தலைவன். அது ஏன் தெரியுமா? நீங்க லெகசின்றது ஒன்னு ஃபாலோ பண்ணி வர்றது. இவர் வந்து புதுசா ஒன்னு கிரியேட் பண்ண போறாரு. அதனால பழசெல்லாம் உடைக்கணும்ல. ஹோட்டல்லாம் முதல்ல அழிங்க. முதல்ல இந்த சாப்பிடுறாங்க. மாதிரி பண்ணா வந்து இப்போ ஸ்கை, இப்போ ரோஹித் எல்லாரையும் அடிச்சு தொத்திடுவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு இவரு. எனக்கு தெரிஞ்சு இவரு தான் அடிச்சு தொத்த போறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும். சோலி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 சீசனு எதுவும் சொல்லலாம் முடிஞ்சிடும். ஊதிய வேண்டியதான். மிட் சீசன் ட்ரேட்ல வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு எடுத்துட்டு ஜிடி கிட்ட போறாங்க. திருப்பி தாமதத்தை வச்சு கொடுப்போம். நீங்களே எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு எதுவுமே வேணாம் வச்சுக்கோ. இந்நேரம் எங்க தலைவன் அம்பானி வந்து பஞ்சாப் பிரீசிடென்ட்டோட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க சூரியகுமார் யாதவ் எப்படிங்க ஒரு இன்னிங்ஸ் கூடவா? இப்போ எப்படி சொல்றது, ஒரு பிளேயர் எவ்வளவு ஆஃபா இருந்தாலும் ஒரு சீசனுக்குன்னு ஒரு இன்னிங்ஸ் ஆடிடுவாங்க. இன்னும் இருக்குல்ல மேட்ச், அந்த இன்னிங்ஸ் இன்னும் இவர்ட்ட இருந்து வரல. இன்னும் 5 மேட்ச் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? நீ தானே சொன்ன எந்த பால் போட்டாலும் அவரதான் ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்ல இன்னைக்கு அவர் எப்படி அவுட் ஆனது, லைக் ஃபைன் லெக்ல தான் அவுட் ஆறானா, ஃபைன் லெக் அவர் அடிச்சது மேபி 60 மீட்டர் பவுண்டரி தான். அத கூட அவரால அங்க கிளியர் பண்ண முடியல. 60 மீட்டர் பவுண்டரி கூட எந்த பால் போட்டாலும் ஃபைன் லெக் பிளேயர் அவரு. ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது, அந்த ஆட்டிடியூடே இல்லன்றேன். ஒரு மாதிரி பேன்னு வராங்க, பேன்னு ஆட்டு. இவங்க ஓப்பனிங் பேர் சூப்பரா, வில்செக்ஸ் செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரிக்கில்டன் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஹர்திக் பாண்டியாவுமே லைட்டா கொஞ்சம் அடிச்சாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? பவுலிங் சூப்பரா போட்டாரு ஹர்திக் பாண்டியா. இன்னைக்கு நல்ல ஓவர் போட்டாரு. நல்லா போட்டாரு. டேய் என்ன சிரிக்கிற? நல்லாதான் போட்டான். பும்ரா விட நல்லா போட்டான் அவன். அப்படி 70 கொடுத்தவனோ எனக்கு 40 கொடுக்கறது ரொம்ப கம்மியா தெரியுது. அவ்வளவுதான். அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அவர் எங்கேயோ செட் பண்ணிருக்காரு. சரியா? சோ அவனுக்கு இந்த 10 ரன் ரேட் பர் ஓவர் வந்து கம்மியா தெரியுது. அவ்வளவுதான். நான் எவ்வளவு கான்பிடண்டா இருந்தது தெரியுமா? பும்ரா வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த 17th ஓவர் போட்டாரா பும்ரா? 17th ஓவர் தானே போட்டாரு பும்ரா. அவரோட ஸ்பெல்லு அந்த 18th தான், 18வது ஓவர்ல தான் மேட்ச் முடிச்சாங்கல்ல. ஓ 19th ஓவர்ல முடிச்சாங்க. ஓகே 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 18th ஓவர் பும்ரா போட்டாருனா, எப்பவுமே எனி டே பும்ரா அந்த ஓவர் பவுல் குடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டீம் இருக்குன்னா ஷட் டவுன் ஓவர் போடுவாரு. அந்த ஓவர்ல தான் மேட்ச் முடிஞ்சது. ஷட் டவுன்லாம் எப்பயோ பண்ணிட்டாங்க. அவங்க சிஸ்டமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஓவர் ஷட் டவுன் பண்ண தேவையில்லை. ஷட் டவுன் தான். எம்ஐக்கு என்னையா 30 ரன் இருந்தது, 22 ரன்னா 30 ரன்னா இருந்ததுயா 20 பால்ல. இந்த பிட்ச் தான் டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும் நீ நினைக்கிறேன்டா? சர்துல் தாக்கூர் வந்தா பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா அது வாஸ்தவம் தான். அந்த ஓவர் சர்துல் தாக்கூர் கொடுத்திருக்கலாம். சர்துல் தாக்கூர் வந்திருந்தா ஒண்ணு மேட்ச் 10 ஓவர்ல 240 சேஸ் பார்த்திருக்கியா? ஓவருக்கு 24 ரன் அடிக்கணும்ன்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. இல்லன்னா விக்கெட். அவர் என்னதான் நீங்க கலாய்ச்சாலும் விக்கெட் எடுத்துறாருங்க. விக்கெட் எடுக்கிறனா பிரச்சனை இல்ல. இந்த ரன் கொடுத்தாலும் விக்கெட் இருக்கணும். இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல ஆக்சுவலா டிஃபெண்ட் பண்ண முடியாது. இவன் சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் வேணும். அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஆளு. இம்பாக்ட் சப் கொண்டு வந்தாங்க. இம்பாக்ட் சப் எதுக்குன்னு எனக்கு புரியல. ஃபீல்டிங்ல ஏதாவது இம்பாக்ட் பண்ணாரா? ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் விட்டு 6 போற பால் எல்லாம் தடுத்தாரான்னு எனக்கு தெரியல. பவுலிங் போட்டுதான் அதான் பண்ண முடியும். சரி புலம்பாத இரு. சாட்டர்டே புலம்பு. அஸ்வினி குமார் கொடுத்தாங்களே அந்த ஓவர், கிளாஸ் அண்ட் ஓவர் கொஞ்சம் சேவ் பண்ணிக்க. அஸ்வினி குமார் கொடுத்தாங்கல்ல அந்த ஓவர். அந்த ஓவர் கூட சர்துல் தாக்கூர் போட்டிருக்க. அதே ஓவர் சர்துல் தாக்கூர் போட்டிருக்க மாட்டாரு. ஒரு 4 ரன் ஷாட்டா அதிகமா தோத்த மாதிரி புலம்பின்னு இருக்கான். இந்த உலகத்துல இவனுங்க அட்லீஸ்ட் பிசிசியாவது பிச்சை மாத்துங்கடா. இவ்வளவு ஒரு தார் ரோடு மாதிரி பிச்சை கொடுத்து அடிக்கிறாங்க. கவலைப்படாத, நீ இவ்வளவு புலம்போம் உனக்கு சாப்பிட்டு உனக்கு 2 பாயிண்ட் ஒன்னாலும் குஷி எழுத. கவலைப்படாத, இன்னும் 2 நாள் தான். எஸ்ஆருக்கு ஒரு நாள் வந்துச்சு, உங்களுக்கு ஒரு நாள் வரும். சரி வீடியோ முடிப்போமா? சரி அந்த ரிவ்யூ எடுக்காத பத்தி பேசுனீங்களா? எடுத்தா மட்டும் என்ன இருக்க போகுது? எப்படியும் முடிச்சிருவாங்க மேட்ச். அவங்க இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், அது மிஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் கிளாஸ் வந்துருப்பாரு, சீக்கிரம் மேட்ச் முடிச்சு போயிருப்பாரு. அவ்வளவுதான் எல்லாம். ஆனா அது பிரைம் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா இவனுங்க தான் பார்த்தோமே 2024 போய் எஸ்ஆர்எச் ஆடின லட்சணத்தை. மேட்சுக்கு மேட்ச் 240 ஃபைனல்ல போய் 110 ரன் அடிச்சு தோத்தானுங்க. காமனாட்டிங்க கேவலமா. இவனுங்க அதான் இந்த மாதிரி டீம்ஸ் எனக்கு போறதே பிடிக்காதியா. பிளே ஆஃப் பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா வருது. இந்த மாதிரி டீம் எல்லாம் போய் சோக்காரத்துக்குனே போய் சாவறானுங்க. போனா சைடு ஆஃப் ஹியூமனிட்டியை சேவ் பண்ணுங்க. திருப்பி அந்த ஆட்சி கப் அடிச்சா என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சிட்டாண்டா மறுபடியும். அதுவும்
இல்ல பேக் டு பேக் கப் அடிச்சாங்கன்னா என்ன ஆகும்? நீங்க வேற 2010-11 பேசிட்டு இருக்கிறத புடிச்சிருவானுங்க அவனுங்க. நம்மளும் தான் 19-20 எங்களுக்கு அதான் அவருக்கு அதான் market தகராறு இல்லப்பா. உங்களுக்கு அவருக்கு தான் market தகராறு. நீங்க தான்ப்பா ஹாஸ்டா இந்தன் பதிலான்னு இது போட்டு செருப்படி வாங்குனீங்க எப்படி உங்கள்ட்ட பாக்குறோம் அது வாக்குறீங்க மாதிரி அப்படி தொலைச்சிட்டு போயிடுவோம் நாங்க. திருப்பி கொண்டு வந்து அதான் அவங்க ஆயிடுவோம். மட்டும் அடிக்கிறாங்க செருப்பால, எல்லாரும் தான் அடிக்கிறாங்க. உங்களை மாதிரி அவங்கள ரைவல்ஸா நாங்க ஒண்ணும் பாக்கல சரியா? நீங்க தான் ரைவல்ஸா பாக்குறீங்க அவங்கள. ஆர்சிபிய. நீ யாரையுமே ரைவல்ஸா பாக்கல இந்த ஆமா. சீசனுக்கு. உனக்கு ரைவல் எல்எஸ்சி கூட கிடையாது நீ இருக்கிற எல்எஸ்சி ஜெயிச்சிருவாங்க போலடா அவங்க கூட. எல்எஸ்சி மேல போயிடுவாங்களா அப்புறம்? இல்ல நான் கூட இல்லடா சத்தியமா சொல்றேன் எல்எஸ்சி இல்லடா தோத்தீங்கன்னா 2027 சீசன் வந்து ஒரு ஆஃப் சீசனா நீங்க லீவ் கொடுத்து எல்லாருக்கும் லீவ் கொடுத்து ஆக்ஷன் கூட நாங்க வரலன்னு சொல்லிட்டு 2028 சீசன்ல இருந்து நீங்க விளையாடுவாங்க தயவு செய்து. 27 தயவு செய்து விளையாடாதீங்க. வேர்ல்ட் கப் வேற 2027 வேர்ல்ட் கப் வேற இருக்கு. பிளேயர்ஸ் வந்து இது பண்ணிடாதீங்க, மென்டலி ஃபம்பிள் பண்ணி விட்டுறாதீங்க. ஏதாவது ரெஸ்ட் கொடுங்க மும்பை இந்தியன் டீம்ஸ் மொத்தத்துக்கும். போக்குறீங்கடா, எனக்கு எரியுது. நான் ஏன்டா கோவப்படணும்? எனக்கு கோவம் வருதுடா. பேசுறீங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சு தொலைஞ்சிருந்தீங்கன்னா இவனுக்கு போய் உட்கார்ந்து இருப்பானுங்கடா 3வது இடத்துல. என்னடா நீங்க டேய் எஸ்ஆர்எச் டீமோட பகை வளர்த்து வச்சிருக்கியாடா? இல்ல இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? டேய் அவனுங்க ஃபைனல்ஸ் போய் ஜெயிக்கவும் மாட்டாங்க. ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஃபைனல்ஸ் யார் ஆர்சிபி பஞ்சாப் போகும். பஞ்சாப் போகுதுல்ல? ஏய் நாங்களும் இருக்கோம் போட்டியில. அப்ப ஆர்சிபி சிஎஸ்கே போனா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்களா? நான் போகாதுன்னு தான் நான் சொல்றேன். நான் போவே போகாதுன்ற டேய் அதனாலதானே நான் மும்பைக்கு முட்டு கொடுத்தேன் முண்டம். நீங்க போய் தொலைஞ்சீங்கன்னா ஏதாவது பண்ணுவீங்களா? பும்ரா இம்ரான் வச்சுக்கிறீங்க, ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா டீமேடு தொகுறீங்க. காய போட்டுருவாங்க அடிச்சு. அதாவது ஆக்ஷன் முடிஞ்சு அந்த இது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க பாத்தீங்களா? டாப் 4 எல்லாருமே சொன்னாங்க. டாப் 2 வந்துரும். எல்லாரும் சொன்னாங்க. ஒருத்தனும் சாவலாம். எல்லாரும் நான் பார்த்த அனலிஸ்ட் அத்தனை பேரும் சொன்னான் எம்ஐ 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 எம்ஐன்னு. சூப்பரா நீ எம்ஐ முடிஞ்சிருச்சு உங்க கதை. இந்த மேட்சோட சீசன்ல காரி நீங்க. ஆனா எல்லா அனலிஸ்டும் இல்ல அதே மாதிரி எல்லா அனலிஸ்டுமே சிஎஸ்கேவுமே பேக் பண்ணாங்க. ஆனா சிஎஸ்கே ஒருத்தங்க ப்ரூவ் பண்றாங்க போக முடியும்னு. ஆனா எல்லாருமே சிஎஸ்கே சொன்னோம். அவன் நீ நம்ம எல்லாம் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்க. நீ அவன் வந்து அஸ்வின் பீடாக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். என்னடா ஒன்ன சேர்த்துக்க சொல்லல. சரி வீடியோ முடிங்க. 5-6ல முடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப இல்ல ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் ரெண்டுமே எஸ்ஆர்எச் வாங்கிட்டு போயிட்டாங்களே, அத பத்தியும் நம்ம சொல்லிடணும். வாங்கிட்டு போல இவங்க கொடுத்த இப்படி பிளேஸ் இஷான் மலிங்கெல்லாம் அவர் வாங்கினதுதான்டா. நீ வந்து அபிஷேக் சர்மாக்கு வேணா கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். இஷான் மலிங்கெல்லாம் அவர் வாங்கினதுதான். அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் அடிச்சிருக்காருப்பா. நான் மட்டும் அடிக்க விட்ட மாதிரி பேசுறேன். எட்டுக்கு வேணா நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். அபிஷேக் சர்மா கூட பொறுப்பு எடுத்துக்க முடியாதுப்பா. ஆனா அவங்கள்ட்ட இருக்க ஒரு மேஜர் பிரச்சனைனா அவங்க டாப் 10 ரன் ஸ்கோரர்ஸ்ல எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் 3 பேர் இருக்காங்க. சோ லைக் அவங்க ஃப்ரீக்வெண்டா எல்லா மேட்ச்மே கிட்ட இருந்து அடிக்கிறாங்க. ஆமா இஷான் கிஷன் வேற டாப் 10ல நீ டக் அவுட் ஆனாலும் டாப் 10ல இருக்காரு. பக்தா அதை வச்சு சந்தோஷப்பட்டு பாருன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கும் லைக் என்னோட ஆரஞ்சு கேப்புக்கும் பக்டவுட் ஆரஞ்சு கேப்புக்கும் 2 ரன் தான் வித்தியாசம். ஆனா நீ கீழே தானே இருக்க. நான் மேல நினைக்கிறேன். இல்ல நீ கீழே இருக்க. கீழே தான் இருக்க. சஞ்சு சாம்சனோட மேலயா? ஆமா சஞ்சு சாம்சன் மேல நீ 2 ரன் பார்த்தேன். அதான் சஞ்சு சாம்சன் இவன் வந்து ருத்ராஜ் சொல்லியிருக்கான். அன்னைக்கு நான் வந்து உனக்கு 35வது மேட்ச்ல நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அவனுக்கு வந்து ஆரஞ்சு கேப்பும் அன்சுல் கம்போஜ் பர்பிள் கேப் ஈக்குவலா இருக்காங்க. தம்பி ஆரஞ்சு கேப் இல்லடா இப்ப என்ன ஸ்மால் பாய்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 5th பிளேசர்ஸ் இல்ல பர்பிள் கேப் தம்பி இருப்பா. நாளைக்கு வந்து பேசுறேன் நானு. இந்த ஆரஞ்சு கேப்புக்கு நாளைக்கு நான் பதில் சொல்றேன். நாளைக்கு பர்பிள் கேப்புக்கு அவன் நரேஷ் வேற. ஐயோ ஆமா நரேஷ் வேற வந்துட்டான். இல்ல நரேஷ் வேற வந்துட்டான். ஃபைஃபர் பாத்தியா அப்படின்ட்டு அவன் வர ரொம்ப குஷியா இருக்கான். ஃபைஃபர் எடுத்த உடனே 2 மேட்ச் உட்கார வச்சிருவாங்க. செய்யக்கூடிய ஆள் தான். நீ நல்லா பவுலிங் போட்டிருக்க, 5 விக்கெட் தான் எடுக்கிற, நீ எங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரி உட்கார வைக்கிற டீம் தான் அந்த டீம். அதை விட்டுரு. நாளைக்கு எல்எஸ்ஜி இல்லடா, விராட் கோலி சொல்லிருக்கேன் நானு. இது ஆரஞ்சு கேப்புக்கு அதுக்கு மேட்ச் இருக்கு. விராட் கோலி சொல்லிட்டு பெருமையா சொல்றான். ஊரே விராட் கோலி தான் சொல்லும். நாளைக்கு ஜிடி ஊரே சொல்லக்கூடாது அப்படி இல்ல. அதான்
அதான் வாங்குறான் திரும்ப. இது வரைக்கும் 18 வருஷத்துல ஒரு தடவை தான் வாங்கியிருக்காரு. நீ ஊரே சொல்லுன்னு சொன்னாலும். அதுக்கப்புறம் இப்ப அடுத்து வருது நான் சொன்னதுக்கு அப்புறம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இஷான் கிஷன் எல்லாம் சொல்லும் போது கப்பு இல்லையா? கப்பு இல்ல, ஆரஞ்சு கேப். கப்பு இல்ல, 15 வருஷத்துல ஒரு வாட்டி அடிச்சுட்டான். ஆரஞ்சு கப் தான். விராட் கோலி மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆரஞ்சு கேப் அப்படிதான். ஆர்டிபி இல்லடா, விராட் கோலி தான் பேசிட்டு இருக்கேன் நானு. ஆரஞ்சு ஆமா கேப் அப்படிதான் அப்படிதான். அப்படிதான். ஓகே. சோ இந்த 10 years அத்திவரதர் மாதிரி இருப்பானுங்கன்னு பார்த்தா இவங்க தொடர்ந்து அடிச்சிருவாங்க போல இருக்கு. 14 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கப் அடி போன்ற மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த வருஷம் டிஃபெண்ட் சரி பண்றாங்க. விடு. இது இந்த டைலாக் நம்மளும் அப்புறம் இல்ல, இல்ல. ராஜ்கிரியன் மாதிரி அம்சாவா சுத்த நெக்ஸ்ட் வேண்டியது. வீடியோல நம்ம பேசுவோம் இத பத்தி. நம்ம அடுத்து ஒரு ப்ரிவியூல பேசலாம். சோ இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். அடுத்து நாங்க ஒரு மேட்ச் ரிவ்யூல சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் உல்ஸ்டன். மும்பையும் முடிச்சிடறோம் இந்த சீசனோட. இந்த சீசன்ல இருந்து மும்பையும் முடிக்கிறோம், இந்த வீடியோவும் முடிக்கிறோம். அவ்வளவுதான். பை. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்